2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அறிவிப்பை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று அமித் ஷா பேட்டி. கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு அமித் ஷா பதில். அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகுதான் அதிமுக கூட்டணி உறுதியானதா? இன்னும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்று அமித் ஷா பதில். ஆட்சியில் பங்கு பெறப் போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம். இப்ப அது பேசு பொருளாக இல்லை. நீட் விலக்கு தொடர்பாக அதிமுகவுடன் கலந்து பேசி முடிவு என அமித் ஷா பேட்டி. மக்களின் கவனத்தை திசை திருப்பவே திமுக இதுபோன்ற விவகாரங்களை பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. देखिए, नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं. மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட், டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். வரவிருக்கும் தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எனவும் பேச்சு. தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழக பாஜகவின் 13வது மாநில தலைவராக நாளை அறிவிக்கப்படுகிறார் நைனா நாகேந்திரன். சென்னையில் ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. அமைச்சர் பொன்முடியின் கட்சி பொறுப்பை பறித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பெண்கள் மற்றும் இந்து மதம் குறித்து சர்ச்சைக்குரிய விதமாக பேசியதால் நடவடிக்கை. தமிழக அரசியலில் மாறுகிறதா கூட்டணி கணக்குகள்? அதிமுக கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் முபாரக் முதல்வர் ஸ்டாலினுடன் திடீர் சந்திப்பு. இந்தியாவின் ஆன்மா அதன் பன்முகத்தன்மையில்தான் இருக்கிறது. வாரணாசியில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் பேச்சு. மோடி அரசின் இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஒரு மோசடி. காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்கா, சீனா இடையே தினம்தோறும் தொடரும் வரிப்போர். அமெரிக்கா 145% வரி விதித்த நிலையில் சீனா பதிலுக்கு 125% வரி விதிப்பு.